ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். 7/5/2026 இன்னைக்கு வந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடியும். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா கொடியாட்டுக்கு ஒரு ஃபேமஸான சந்தை. உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். உள்ளே போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம் அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரியண்ணே? திருவண்டம் பக்கம் இருக்கு. எங்கண்ணே? திருவண்டம் பக்கத்துல இருந்து வாரிய. ரெண்டுமே ஆடா கிடையாண்ணே? ரெண்டு ஆடு தான். ரெண்டு ஆடு. பல்லு எப்படிண்ணே? பல்லு ரெண்டு பல்லு. ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட வாங்கினா தனித்தனியாக வாங்கணும்? ஒரே ஆள்கிட்ட ரெண்டு பல்லு ஆடு. எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கா? எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கு? வீட்டு எத்தனை ஆடு வச்சிருப்பிய? எவ்வளோண்ணே? 30 வச்சிருக்கிய. இப்ப ரெண்டு ஆடு வாங்கிட்டு 2 பல்லு ஆடு வாங்கிட்டு போறீங்க. கூட 2 வாங்கி வளர்க்கறதுக்கு தான். கூட 2 வாங்கி வளர்க்கறதுக்கு. ஆமா. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி ரேட்டு சொன்னாங்க? 2 சேர்ந்து நீங்க எப்படி முடிச்சீங்க? ரேட்டு 20 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து? ஆமா, 2 சேர்ந்து 20 ரூபா சொன்னாங்க. நாங்க 17 ரூபா முடியும். 3 ரூபா கம்மி பண்ணி 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கி. வீட்டு வளர்ப்பு எப்படி ஆடு சென்னை? சென்னை இப்ப பருவம். சரி ஐயா, வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளாரத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா. சரியா, சரி. ஆடு வாங்கிருக்கீங்களோ? ஆடு 23 ரூபா சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி. பொம்மரி மாதிரி எப்படி? எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? மாதிரி ஒரு 2 மாசம் மாதிரி இருக்கும். 2 மாசம் மாதிரியா இருக்கும். ஆடுக்கு பல்லு எப்படியா? ஆடு நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா. 2 குட்டி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்து இருக்கும். ஆமா. எப்படியா புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? விலையெல்லாம் கராய்க்காத்தே இருக்கு. சரியா, ரேட்டு சொல்லுங்க. நான் வாங்கினேன் 19 ரூபான்னு வாங்கினேன். 2 குட்டி ஒரு தாயாடு 19 ரூபாய்க்கு வாங்கி. 19 ரூபாய்க்கு வாங்கினேன். அவங்க சொன்னது என்ன ரேட்டு சொன்னாங்க? எனக்கு ஒரு 2000 ரூபாய் சௌரியமா கொடுத்தாங்க. ஆமா. அவங்க என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க முதல்ல 23 ரூபா சொன்னாங்க. 23 ரூபா சொன்னாங்க. உங்களுக்கு வந்து சௌரியமா கொடுத்துருக்காங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? வீட்டுல ஆடுகள் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க? ஆடு வீட்லயா? வீட்டுல 4 ஆடு இருக்கு. 4 ஆடு இருக்கு. இதையும் ஒரு தாயாடு 2 குட்டியோட வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வளர்க்கறது. ஆமா. எப்படி 2 குட்டி போடுற ஆடாது? 2 குட்டி ஆடு. நிறம் என்ன நிறைய? அது நிறம் என்ன நிறம்? நிறம் வந்து சீனி பல்லு. சீனி ஆடு. சீனி வெள்ளை. ராத்திவளத்துல இருந்து வாரிய. நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கிய. என்ன நிறம்னா இது? இது புளியம்போர் நிறம். கிடாய் என்னென்ன? ஆமா, கிடாய். எப்படி புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சீங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 19,000க்கு முடிக்கும். 19,000க்கு முடிச்சிருக்கிய. எப்படி இது வீட்டு வளர்ப்புக்கா? எப்படி மாப்பிள கடாய்? ஆட்டுக்கு பல்லு எப்படி? பல்லு போடல. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? வீட்டுல 15 ஆடு இருக்கு. 15 ஆடு வச்சிருக்கீங்க. இது வந்து மாப்பிள கடாய்க்கு பல்லு போடாத கடாய் வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ரேட்டு என்ன பரவாயில்லையா? ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஃப்ரீ போட்டு வாங்கிட்டு போறோம். ஃப்ரீ போட்டு நிறம் நல்ல நிறத்துக்காக வேண்டி நீட்டு போக்கான குட்டி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? ஒரு கீழரால இருந்து வாரிய. புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. 2 குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. பொட்டை குட்டியா கிடா குட்டியாண்ணே? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. எத்தனை மாசம் இருக்கும்ண்ணே? இது ஒரு 6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டி. ரெண்டும் ஒரே ஆள்கிட்ட வாங்கினதா தனித்தனியா வாங்கினாங்க? ஒரே ஆள்கிட்ட. எப்படி என்ன ரேட்டு சொன்னாங்க? ரேட்டு முடிச்சீங்க? 20,000 சொன்னாங்க. 2 சேர்ந்து 20,000 சொன்னாங்க. நீங்க முடிச்சது 15 ரூபான்னு முடிச்சு. 20,000 சொன்ன கிடாய் 2யும் 15 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 15 ரூபாய்க்கு. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி ரேட் எப்படி இருக்கு? நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை சில ஒரு சந்தை கூடுது, ஒரு சந்தை குறையுது. கரெக்டா சொல்லுங்க. வீட்டு வளர்ப்புக்கா இல்ல வீட்டு வளர்ப்புக்கா? எப்படின்னா வளர்ப்பு தான். ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருப்பியா வீட்டுல? 50 ஆடு இருக்கு. 50 ஆடு இருக்கு. 2 கிடா குட்டி வாங்கிட்டு போறியா? குட்டியா தான் வளர்க்கும். ஆடு கிடையாது, குட்டி. ஆடு கிடையாது, குட்டியா வளர்க்கியா? வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? முள்ளூர்ண்ணா. கிடாய் எப்படின்னு விலைக்கு வாங்கிருக்கீங்களா? ஆமா. பல்லு எப்படிண்ணே கிடாய்க்கு? பல்லு 4 பல்லுண்ணா. 4 பல்லு. எப்படின்னா கோயிலுக்கு போதா இல்ல வேற எதுவும் வளர்ப்பு? கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போறீங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன ரேட்டு சொன்னாங்க? எப்படி வாங்கினீங்க? ரேட்டு 23 ரூபாண்ணா. 23 ரூபா சொன்ன ரேட்டா வாங்கின ரேட்டா? சொன்ன ரேட்டு 23. நீங்க வாங்கினது? 19 ரூபாண்ணா. 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஊர்ல இருந்து வாரியா? இங்க உள்ளூர் தான். புதியமுத்தூர் தான். ஆமா. 2 கிடாய் வாங்கிருக்கீங்க. ஆமா. இது எத்தனை மாசம் கிடாய்? அது 2 கிடாயும் இப்போ 9 ரூபாய்க்கு தான் போறோம். இப்ப 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டு சொன்னாங்க அவங்க? அவங்க ரேட்டு 25 ரூபா சொல்றாங்க. 2 சேர்ந்து? ஆமா. ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கினீங்களா? ஆமா. 2 சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட. ஆமா. அதனால கொஞ்சம் ரேட்டு கூட தான். எங்க கோயிலுக்கு போதா? அப்படி? ஆமா, கோயிலுக்கு ஒண்ணு, வேற கோயிலுக்கு ஒண்ணு. ஆமா. 2 சேர்ந்து எப்படி முடிச்சிய? 2 சேர்த்து 21 முடிச்சிருக்கீங்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நான் தூத்துக்குடிண்ணே. தூத்துக்குடில இருந்து வாரிய. நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. இப்ப வளர்ப்புக்கு போதா இல்லன்னா கோயிலுக்கு? கிடாய்க்கு பல்லு இப்ப? 2 பல்லு. பல்லு 2 பல்லு கிடாய். என்ன கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க?
எப்படிண்ணே என்ன ரேட்டு புதுமுத்துறை சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க? அது கடை 25 சொன்னாரு, 20 ரூபாய்க்கு. 25 ரூபா சொன்ன கடையா நீங்க வந்து புதுமுத்தூர் சந்தையில 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படிண்ணே ரேட்டு போய் பரவாயில்லையா? பரவாயில்ல. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? பத்மநாபமங்கலம். எப்படிண்ணா கிடாயா இல்ல? கிடாய். கிடாய். ஆமா. புதுமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு கிடாய் வாங்க வந்திருக்கீங்க. எப்படிண்ணே கிடாய் எப்படிண்ணே எத்தனை மாசம் கிடாய்? பல்லு போட்டுச்சா பல்லு போடலையா? பல்லு பண்ண ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம். ஆட்டுக்கு வேண்டி போறீங்க. ஆட்டுக்கு எத்தனை மாசம் கிடாய் என்னது? எத்தனை மாசம் இருக்கும்? எத்தனை மாசம் தெரியல. எத்தனை மாசம் கிடாயின்னு தெரியல, வாங்கிருக்கீங்க. எப்படிண்ணே என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிச்சிய? 13 சொன்னாங்க. 13 சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு முடிச்சோம். 10 500க்கு வாங்கிருக்கீங்க. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆமா, ஆடு எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க வீட்டுல? ஆடு ஒரு 7-8 ஆடு இருக்கு. 8 ஆடு இருக்கு. ஆனா எத்தனை மாசம் கிடாய்? ஒரு வருஷம் கிடாய் இருக்குமா? இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரிய? கப்பிகுளத்துல இருந்து வாரிய. ஆமா. நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில. ஆமா. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டுக்கு வளர்ப்பு போகுது. பல்லு எப்படியா ஆட்டுக்கு? பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு. நிறம் என்ன நிறம் அது? என்ன பிள்ளை போரு. 2 பல்லு ஆடு பிள்ளை போரு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு வச்சிருக்கோம். எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? 4 ஆடு இருக்கு. 4 ஆடு வச்சிருக்கீங்க. எப்படியா புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா முடிச்சிருக்கு. 13 ரூபா சொன்ன ஆட 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 11 வாங்க. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியா நீங்க? ஆமா. ஆடு சென்னை. எப்படியா ஆடு சென்னையா? ஆமா. அண்ணா வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரியண்ணே? நம்ம ஊர் பொட்டலூர். பொட்டலூர்ல இருந்து வாரிய. ஆமாண்ணே. எப்படிண்ணே கிடாயாண்ணே? இது கிடாய் கோயில் கொடி பிடிச்சிருக்கு. கிடாய் வந்து புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில வந்து நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல கோயில் கூட செந்திட்டியனார் கோயில் கூட. ஆமாண்ணே, கோயில் கண்டி கிடாய் பிடிக்க வந்தோம். எப்படிண்ணே கிடாய் பல்லு? எப்படிண்ணே பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு கிடாய். ஆமா. எப்படிண்ணே புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி வாங்குனீங்க? இது 16,500 சொன்னாங்க. சரிண்ணே. நம்ம 14,500 கொடுத்து வாங்கியிருக்கு. 16,500 சொன்ன கிடாயா 14,500 வாங்கிருக்கீங்க புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில. நல்ல கோயிலுக்கு போகுது. கோயில் 2 பல்லு கிடாய். ஆமா, 2 பல்லு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? புதுமுத்தூர் தான். புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில கிடாய் வாங்கிருக்கீங்க என்னண்ணே? கிடாய் பல்லு எப்படிண்ணே? பல்லு போட்டுருக்க? பல்லு போடல. புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிச்சிய? இது 13,000 சொன்னாங்க. 13,000. 13 ரூபா சொன்னாங்க. ஆமா. முடிச்சது 10,500க்கு முடிச்சிருக்கீங்க. எப்படி ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே விலை தானே. இது எப்படி வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு? இது கோயிலுக்கு வேண்டி போறீங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? எங்களுக்கு பாளையங்கோட்டை அவனாபுரத்துல இருந்து வரோம். பாளையங்கோட்டை அவனாபுரத்துல இருந்து வரீங்க. புதுமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடாயா ஆடானே? அது கிடாய். எப்படிண்ணே கோயிலுக்கு போதா இல்ல கொடைக்கு போகுது? கோயிலுக்கு கொடைக்கு வாங்கிட்டு போறீங்க. புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க ரேட்டு? ரேட்டு கொஞ்சம் அதிகமான ரேட்டு தான். சரி, என்ன ரேட்டு சொன்னாங்க? எனக்கு 28 ரூபா சொன்னாங்க. 28 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க முடிச்சது எவ்வளவு முடிச்சீங்க? நாங்க 18 கேட்டு 21,000 முடிச்சோம். 18 கேட்டு 21,000 முடிச்சீங்க. எத்தனை கிடாய் பாத்தீங்கன்னா எத்தனை கடையில முடிச்சீங்க? எனக்கு கிடாய் ரொம்ப பார்த்தா கிடாய் ஒன்றும் சரியில்லை. வல்ல கலர் கிடாய். இது என்ன கலர்ண்ணே? புள்ள போரு. முடிச்ச ரேட்டு என்னன்னா 21 முடிச்சிருக்கீங்க. 18 ரூபா கேட்டியா 21 முடிச்சிருக்கீங்க. கோயிலுக்கு வேண்டி போறீங்க. பல்லு எப்படிண்ணே கிடாய்க்கு? 4 பல்லு. என்ன? வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரிய? வேடநத்தத்துல இருந்து வாரிய. ஆமா. புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில ஒரு நல்ல ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு 6 பல். பல் தெரிட்டு ஆட்டுக்கு வந்து 6 பல்லு. ஆமா. குட்டி இல்லையா ஆட்டுக்கு? குட்டி இல்ல. ஆடு எப்படி? ஆடு சினை ஆடு. எத்தனை குட்டி போடுற ஆடு? எத்தனை குட்டி போடுற ஆடு சொன்னாங்க? 2 குட்டி ஆடு. வண்டி வருது. எப்படியா புதுமுத்தூர் ஆடு சந்தையில எப்படி ரேட்டு சொன்னாங்க? நல்ல விறுவிறுப்பா இருக்கு. 18 ரூபா சொன்னாங்க. வண்டி நீங்க 16 ரூபான்னு வாங்கிருக்கு. 18 ரூபா சொன்ன ஆட 2 ரூபா கம்மி பண்ணி 16 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. 2 குட்டி போடுற ஆடு வந்து சினையா இருக்கு. அப்படி ரேட் எப்படியா? பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? அது 10 உருப்படி 10 உருப்படி வச்சிருக்கீங்க. ஆமா. இது எப்படியா? கொடியாட சேர்ந்ததுனா? கொடியாடு தான். வந்து வாரியா? ஊர் சிறைகுண்டத்துல இருந்து வாரிய. கிடாயா ஆடாயா? அது கிடா. எப்படியா? வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு எதுவும் போதா? கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போறீங்க. நல்ல ஒரு கிடாய் புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில. பல்லு எப்படியா கிடாய்க்கு? பல்லு 2 பல்லு. எப்படியா புதுமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க, எப்படி வாங்குனீங்க? இந்த வாரம் சந்தையோட மதிப்பு கொஞ்சம் விலை வந்து அதிகமான விலை. போன வாரம் இந்த வாரம் கொஞ்சம் குறைவா இருந்திருக்குன்னு சொன்னாங்க. எப்படியா? என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? அவர் வந்து 17 சொன்னாரு. 17 சொன்னாங்க. நாங்க ஒரு 16,000 கொடுத்து 15,000 ரூபாய் கம்மி பண்ணி 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வாரியா? எங்களுக்கு கைத்தாறுல இருந்து வாரியா.
கைத்தாலையும் சந்தை இருக்கலாம்ண்ணே. ஆமா அதுவும் ஃபேமஸான சந்தை தானே. ஆமா. எப்படிண்ணே 3 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கியா? கிடாமரியா பொம்மரியாண்ணே? 3 கிராமரி. 3 கிடாமரி. எப்படிண்ணே வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுல இருக்கா ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா ஆடு இருக்கு. இது வெள்ளாரத்துக்கு போகுது. எங்க அத்தான் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்க வந்தோம். சரிண்ணே வாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே அது? இது ஒரு 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. 3மே கிடாமரி. ஆமா 3 கிடாய். ஒரே ஆள்கிட்ட வாங்க தனித்தனி? ஒரே ஆள்கிட்ட வாங்க. ஆமா. 3 சேர்ந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சு? அவங்க 26,000 சொன்னாங்க. 19,500. 26,000 சொன்னாங்க. 19,500. 26,000 சொன்ன 3 குட்டியே வந்து 19,500 வந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வாங்கிருக்கீங்க. ஆமா. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கோயில்பட்டின. கோயில்பேட்டில இருந்து வாரிய புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஒரு தாயாடு ஒரு குட்டி கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஆட்டுக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு எல்லாம் ஆடுதான். எல்லாம் ஆடுதான். ஒரு குட்டியா 2 குட்டியானது? 3 குட்டி சொன்னாங்க. சரி. 2 குட்டி வீட்டுல வச்சுட்டாங்களா? ஒரு குட்டி மட்டும் ஒரு குட்டி கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு குட்டி வந்து எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி. நிறம் என்ன நிறம்ண்ணே அது? நிறம் என்ன நிறம்? கொடியாடு தானே. பிள்ளைப்பூர். இல்ல ஆமா கொடியாடு புள்ளப்போர் நிறம். புளியம்போர் பிள்ளைப்பூர். எப்படி சொன்னாங்க? எப்படி முடிச்சிய? 30 ரூபா சொன்னாங்கண்ணே. ஒரு தாயாடு ஒரு குட்டியும் சேர்த்து 30 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 23 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 30 ரூபா சொன்னதை 23 ரூபாய்க்கு புதியமுத்தூர் ஆடு சந்தையில முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமாண்ணே. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு இருக்கு. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? 10 ஆடு இருக்கு. 10 ஆடு வச்சிருக்கீங்க. நல்ல ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வாரியா? எந்த ஊர்ல இருந்து வாரியா? இந்த ஊரே தான். இந்த ஊரே தான். ஒரு தாயாடு 2 குட்டியோட நல்ல ஒரு ஆடு புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா? இது ஒரு மாதத்து 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாசம் குட்டி 2 குட்டி. அவ்வளோ இருக்கும். தாயாடு பல்லு எப்படி ஆட்டுக்கு? பல்லு நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. 2 குட்டி ஒரு தாயாடு எப்படி ரேட்டுக்கு சொன்னாங்க? எப்படி வாங்குறீங்க? 27 ரூபா. 27 ரூபா சொன்னாங்க. ஒரு தாயாடு 2 குட்டி சேர்ந்து 30 ரூபா சொல்லி 27 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 27 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 30 ரூபா சொல்லிருக்காங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போயிடலாம். வீட்டுக்கு வளர்ப்புக்கு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 4 ஆடு இருக்கு. 4 ஆடு கிடக்கு. இப்போ 2 குட்டி ஒரு தாயாடு 27க்கு வாங்கிட்டு போறீங்க.